பிரபல சீரியல் நடிகை சைத்ரா ரெட்டி அவங்களோட கணவரை பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னும் கூடிய சீக்கிரமே அவங்க டிவோர்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் அது குறித்த ஆதாரங்களை அவங்களோட ஃபேன்ஸ் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கயல் சீரியல் மூலியமா ரசிகர்கள் மத்தியில் இப்போ மிக பெரும் வரவேற்பு பெற்றிருக்கவங்க தான் சைத்ரா ரெட்டி. ஆனால் யாடினி மோகினி அப்படிங்கிற சீரியல் மூலியமாக தான் அறிமுகமாகியிருந்தாங்க. வில்லி கதாபாத்திரம் பண்ணியிருந்தாலும் அவங்களோட சூப்பரான ஆக்டிங் மூலியமா ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாங்க. அதை தொடர்ந்து கயல் சீரியல் கிடச்சிச்சு. ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு வரவேற்பு பெற்ற ஆக்ட்ரஸ் அண்ட் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அண்ட் ஆண்டர்பனராகவும் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. 2020ஆம் ஆண்டு ராகேஷ் சாம்லா அப்படிங்கிறவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சைத்ரா ரெட்டி அவர்கள். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில சமீபத்திய காலமாக ராகேஷ் சாம்லாவும் சைத்ரா ரெட்டியும் ஒன்றா போட்டோஸ் போடுறது கிடையாது. சமீபத்தில் ராகேஷ் சாம்லாவோட பிறந்தநாள் அன்னைக்கு சைத்ரா ரெட்டி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்க மாதிரியான ஒரு புகைப்படம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு கீழேயே இது நாம ரீசெண்டாக சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக் கிடையாது, 1 இயர் பிஃபோர் என் தங்கச்சி கல்யாணத்தில் எடுத்த பிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன் பிறந்தநாள் அதுமா இந்த மாதிரியான ஒரு கேப்ஷனை போடணும், ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் இப்போ செப்பரேஷனில் இருக்காங்களா, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருந்துச்சு. அண்ட் இதை பார்த்த உடனே சைத்ரா ரெட்டியோ ஃபேன்ஸ் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு எதுவும் கிடையாது, இன்ஸ்டாகிராம் தான். இப்போ ஒரு கப்பல் வந்து பிரிய போகிறாங்க அப்படின்னா அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய முதல் விஷயமாகவே சோசியல் மீடியாவில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை நீக்கிறே தான். அண்ட் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே சைத்ரா ரெட்டியோட பேஜை பார்க்கும்போது சைத்ரா ரெட்டி ராகேஷ் சாம்லாவை அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே போல் ராகேஷ் சாம்லாவும் சைத்ரா ரெட்டி அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மேலும் இரண்டு பேருமே அவங்க சோசியல் மீடியா பேஜில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடிய புகைப்படங்களை நீக்கியிருக்காங்க, கல்யாண புகைப்படங்களை நீக்கியிருக்காங்க. இதன் மூலமாக சைத்ரா ரெட்டி இப்போ அவரோட கணவர் ராகேஷ் சாம்லா அவர்களை பிரிஞ்சு செப்பரேஷனில் தான் இருக்காங்க அப்படின்னும் கூடிய சீக்கிரமே அவங்க ரெண்டு பேத்துக்கும் டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சோசியல் மீடியாவில் உள்ள வந்துட்டு இருக்கு. மேலும் சைத்ரா அவர்களுமே இப்போ ரீசெண்ட் டேஸாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க அப்பா கூட இருக்கிறது, கோயிலுக்கு போகிறது, மன நிம்மதியை தேடுறது, தனிமையை பற்றின குவாட்ஸ் போடுறது அப்படின்னு தொடர்ந்து இதே மாதிரியான விஷயங்களை தான் போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக அவங்க ரெண்டு பேரும் செப்பரேஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. டிவோர்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் கிடைக்க போகுதா, இல்லை மறுபடியும் அவங்க ரெண்டு குடும்பமுமே பேசி சார்ட் அவுட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இப்போ வரைக்குமே இந்த ஒரு நியூஸ் அன்அஃபிஷியல் தான். பட் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணதை பார்க்கும்போது அஃபிஷியலாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் தான் வருது. இது குறித்து சைத்ரா ரெட்டியோ அப்படின்னா ராகேஷ் சாம்லாவோ ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சமீபத்தில் தான் இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரேஷ்மா மற்றும் மதன் இவங்க இரண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் அப்போ சைத்ரா அவர்கள் தான் போய் அவங்கள்ட்ட பேசினாங்க அப்படிங்கிற மாதிரியான கூட டாக்ஸ் கூட வந்துருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ சைத்ரா ரெட்டி அவங்களோட கணவரை பிரிய போகிறாரு அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.